இந்த நூற்றாண்டிலே ஆராதனை என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். ஆராதனை என்றால் ஒரு பகுதியினர் பாடல் மட்டும் பாடுவதை ஆராதனையாக வைத்திருக்கிறார்கள். இன்னொரு பகுதியினர் ஆராதனைக்கே முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். இங்கே ஆதியாகமம் 49:8 நாம் வாசிக்கிறோம், யூதாவே, யூதா என்றால் கர்த்தரை துதிக்கிறவன் என்று சொல்லி அர்த்தம். சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. கடைசி பகுதி, உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். உங்களுடைய சகோதரர்களிடத்திலிருந்து உங்களுக்கு மேன்மை கடந்து வர வேண்டுமானால், உங்களுடைய சகோதரருக்கு முன்பதாக உங்களுடைய தலை உயர்த்தப்பட வேண்டுமானால், உங்களுடைய சகோதரர்களே உங்களை புகழ்ந்து பேச வேண்டுமானால், நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாக மாறுங்கள். நிச்சயமாக உங்கள் சகோதரர்களால் நீங்கள் புகழப்படுவீர்கள். சகோதரர்களுக்கு முன்பதாக உங்களுடைய மேன்மை கடந்து வரும். நீங்கள் மற்ற காரியங்களை எல்லாம் செய்து, மற்ற சாகசங்களை எல்லாம் செய்து, பணத்தை வைத்து, பொருளை வைத்து அவரிடத்திலிருந்து புகழை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் உங்களுடைய சகோதரர்களுக்கு முன்பதாக உங்களுடைய தலை உயர்த்துவார். ஆமென்.